ப்ரோ, கேர்ள்ஸ் வெயிட் லிஃப்ட் பண்ணா பார்க்க ரக்கடா பாடி பில்டர்ஸ் மாதிரி தெரியுமா? கனவுல கூட இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. கேர்ள்ஸுக்கு டெஸ்டோஸ்டெரோனோட ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் அதிகம். நீங்க வெயிட்டை லிஃப்ட் பண்றதுனால உங்களுடைய மசில்ஸ், உங்களோட போன் ஸ்ட்ரென்த் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு ப்ராப்பரான டயட்ல இருந்தீங்கன்னா. அண்ட் டெய்லி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுனால பார்க்க ஃபிட்டாகவும் கியூட்டாகவும் இருப்பீங்களே தவிர அதனால மாதிரி பல்கா தெரிய மாட்டீங்க. அண்ட் மோர் ஓவர் வெயிட் லிஃப்ட் பண்ற பொண்ணுங்களாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஏஞ்சல்ஸ். நைட் டைம்ல ரைஸ் சாப்பிட்டா வெயிட் போடுமா? நம்ம உடம்புக்கு டே அண்ட் நைட்னு எதுவுமே தெரியாது. டே அண்ட் நைட்னு தெரிஞ்சு வேலை பார்க்கறது அது ஒன்றும் வாட்ச்மேன் இல்லை. அதுக்கு தெரிஞ்சது எல்லாமே குட் ஃபேட், பேட் ஃபேட், ப்ரோட்டீன், கார்ப்ஸ் இதெல்லாம் தான் அதுக்கு தெரியும். ஸோ இந்த மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, இட்லியோ தோசையோ இல்லை சாப்பாடோ என்ன வேணா நைட்டில் சாப்பிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தூங்குங்க. அண்ட் கொஞ்சம் அளவாக சாப்பிடுங்க. இந்த நியூ இயர்ல உங்களோட ஃபேட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான டயட் பிளான் வேணும்னா கமெண்ட்ல ஏகேன்னு டைப் பண்ணுங்க. இந்தியன் ஃபுட் பேஸ்ட்ல ஒரு ப்ராப்பரான ஒரு டயட் பிளான் என்கிட்ட இருக்கு. அதை நான் உங்களோட டிஎம்க்கு சென்ட் பண்றேன். நிறைய பேர் டயட் பிளான் கேக்குறீங்க, பட் என்னால சென்ட் பண்ண முடியல. பிகாஸ் இது இன்ஸ்டாகிராம் பாலிசி. என்னை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.